ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ விலாகில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டே 10 டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8:15 ஆகுது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் அசைன் பண்ணியிருக்காங்க. டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வந்து ஆர்டர் பிக்கப் பண்ண வந்தாச்சு கைஸ். இப்போ ஆர்டர் பிக்கப் பண்ணி கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷனும் வந்து ரீச் ஆகி கஸ்டமர்ட்டையும் டெலிவரி பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம அடுத்த ஆர்டருக்காக போய்ட்டு வெயிட் பண்ணலாம். காலையில் என்னன்னு தெரில, இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது. வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆப்போசிட்டில் வர பிரதர் வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு ஜாலியாக. ஃபோனை வந்து நம்ம வந்து லாக் எடுக்கிறது பார்த்து வராது. லொக்கேஷன் எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசடி நம்ம ஹோலி கிராஸ் காலேஜுக்கு பேக் சைடில் உள்ள லொக்கேஷன் இது. நம்ம அடுத்த ஆர்டருக்காக போயிட்டு மெயினில் போய் வெயிட் பண்ணலாம். பசங்க ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. நானும் இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க. டென்த்து 11th வரை வந்து செம்ம ஜாலியாக இருப்பாங்க. 11th 12th எல்லாமே ஸ்கூல் லைஃப்னாலே ஜாலி தானே. யாருக்கு தான் பிடிக்காது ஸ்கூல் லைஃப்? எல்லாருக்குமே ஒரு என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸ்கூலில். உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் வந்து 11th படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளாஸை கட்டடிப்போம். கிளாஸை கட்டடிச்சு வெளியில் வெயிட் பண்ணுறது, வெளியே சுற்றிட்டு இருக்கிறது, அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். உண்மையாக இந்த நினச்சா சந்தோஷமாக ஒரு பக்கம். ஓகேங்க, நம்ம போய் இப்போ போய் எங்கள் டெரிக் சைடில் போய் வெயிட் பண்ணலாம் அடுத்த ஆர்டருக்காக. நமக்கு ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஆர் கஃபே சர்க்குணவியில் இருக்குது இந்த லொக்கேஷனு, இந்த ஷாப்போட லொக்கேஷன். நம்ம வந்து ரெண்டாவது ஆர்டருமே வந்து பிக்கப் பண்ணிட்டோங்க. நாங்கள் போய்ட்டு கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். ட்ராப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிருஷ்ணங்கோவில், நம்ம எஸ்பி மால்லாம் இருக்கலாங்க, அந்த சைடில் தான் வந்து நமக்கு ட்ராப் லொக்கேஷன். இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் நமக்கு அட்டெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆர்டர் நினைக்கிறேங்க. 5 ஆர்டர் வந்து நம்ம வந்து நேற்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாவது ஆர்டருங்க. இன்றைக்கி வந்து எப்போவுமே வந்து மார்னிங் வந்து 7 o'clock நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஜிக்ஸ் உண்டுவோம் நோட்டு. நைட்டு மிட் நைட்டு வந்து 12 மணிலேருந்து காலைல 7 மணி வரை வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரீ ஜிக்ஸ் உண்டு. அந்த ஃப்ரீ ஜிக்ஸை நம்ம இன்றைக்கி வந்து லாகின் பண்ணலாம். 8 o'clock தான் வந்து லாகின் பண்ணியிருந்தோம். அதனால் இன்றைக்கி நமக்கு ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, கஸ்டமர் லொக்கேஷனை போய் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம இப்போ ரெண்டாவது ஆர்டருமே டெலிவரி பண்ணிட்டோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9:15 ஆகுது. இன்னும் 2 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆர்டர் வந்து எப்போ அசைன் ஆகுதுன்னு தெரியலங்க. போயிட்டு வெயிட் பண்ணணும். வாங்க போயிட்டு வெயிட் பண்ணலாம். நமக்கு இப்போ 3வது ஆர்டர் அசைன் பண்ணிட்டாங்க. நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோட் ரோடு ஜங்ஷனுங்க. ஆர்டர் எங்கே அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாகர்கோவில் ஆனந்த பவன். அடையார் ஆனந்த பவன் தான் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. நாகர்கோவில் ஆனந்த பவன் சொல்லிட்டு நாகர்கோவில் ஒரு ஆனந்த பவன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுங்க வந்து. இது வரைக்கும் ஒரு 1 to 2 ஆர்டர் தான் வந்து நான் அங்கேருந்து பிக்கப் எடுத்திருப்பேன். இன்றைக்கி அங்கே தான் அசைன் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் நம்ம போய் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் போய் டெலிவரி பண்ணுவாங்க. எஸ்எல்பி ஸ்கூல் இருக்குது. அதை தாண்டி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய ஆரியபவன் ஹோட்டலு, பக்கத்தில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸு, கோர்ட்டு,
மெயின் ரோடுங்க இது, மெயின் ஏரியா இதில் போனால். பக்கத்தில் வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9:40 ஆகுது. அப்படியே அறக்க பறக்க போயிட்டுருக்காங்க. ஆஃபீஸு, ஸ்கூலு, ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்காங்க எல்லோரும். அறிவுபுரம் பார்க்கிங், சாரி ஆனந்தபுரம் பார்க்கிங் உள்ள டவுனில் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், டவுனில் தாங்க இருக்குது. மேலே ஹோட்டலு, கீழே பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குங்களா. ஓகேங்க, கொஞ்சம் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், 1793. ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டேங்க. போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். நம்ம இப்போ 3வது ஆர்டருமே டெலிவரி பண்ணிட்டோங்க. இது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வடிவீஸ்வரம், நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸ்ட் சைடில் இருக்குது இந்த லொக்கேஷனு. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் தான். பார்த்தீங்களா, எல்லாம் தனித்தனி இண்டிவிஜுவல் ஃப்ளாட்ஸு, இண்டிவிஜுவல் ஹோமு நல்லாயிருக்கு. உள்ளே வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிருங்க. ஒரு பக்கம் டிராஃபிக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் குறுகலான இடம் வர்றதுக்கு. ஓகேங்க, நம்ம இப்போ போயிட்டு மெயினில் போயிட்டு வெயிட் பண்ணலாம் அடுத்த ஆர்டருக்காக. நமக்கு வந்து இப்போ 4வது ஆர்டருமே அசைன் ஆகிடுச்சுங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியபவன் ஹோட்டலில் தான். 9191 ஆர்டர் நம்பர். ரெடி ஆகலை இன்னும். ரெடி ஆகிடுச்சுன்னா பார்சல் கொண்டு வந்து வச்சுருந்துருப்பாங்க. பட் ரெடி ஆகலை. வெயிட் பண்ணணும். அங்கே தான் உட்காந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலாம் கைஸ். ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணலாம். 4வது ஆர்டரை நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணிட்டோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 10:20 ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 2.5 ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து 4 ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். போயிட்டு மெயினில் போய் வெயிட் பண்ணலாங்க. அடுத்த ஆர்டர் வந்து எப்போ அசைன் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் வந்து முடிஞ்சிட்டு இருக்கலாம். ஏதாவது 1-2 தான் இப்போ வந்து வந்துட்டுருக்கோம் ஆர்டர். இதுக்கப்புறம் நம்ம வந்து 12 o'clock வர லாகின்ல இருப்போம். 12 o'clock அப்புறம் தான் நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிடுவோம். இன்னும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது அப்படின்றத வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கொஞ்சம் 5வது ஆர்டருமே அசைன் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர் கஃபே தான். நம்ம வந்து 5வது ஆர்டருமே பிக்கப் பண்ணியாச்சு. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்வதிபுரம் போகக்கூடிய ரூட்டு. நம்ம போய் கஸ்டமரை போய் டெலிவரி பண்ணலாங்க. நம்ம வந்து ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிபுரம் அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள வருது லொக்கேஷன். இது கஸ்டமர் ரொம்ப வந்து வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. இப்போ 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து வெயிட்டில் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சுங்க. தேங்க்ஸ் கூட சொல்லலாம் அவங்க. சரி ஓகே, பரவாயில்ல, அவங்க அப்படி தான் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து கண்டுக்கூடாதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அவங்ககிட்ட இருந்து. நம்ம பாட்டில் வந்தோமா, டெலிவரி பண்ணோமா, போனோமான்னு ஓகேங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 11:30 கிட்ட ஆகிடுச்சு. போயிட்டு அடுத்த ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டர் தான் வரும். போயிட்டு வெயிட் பண்ணலாங்க. ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெலிவரி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் வந்து முடிச்சுக்கலாங்க. போயிட்டு டெலிவரி சைடுக்கு வெயிட் பண்ணலாம். கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து 6வது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் தாங்க வந்திருக்கோம். கேஎஃப்சியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ணலாங்க. கேஎஃப்சி வந்து ஆர்டர் வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டோங்க. பிக்கப் பண்ணிட்டு இப்போ நம்ம டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் தான், கோட் ரோடு பக்கத்தில், ஜாயரா மெடிக்கல் பக்கத்தில் வந்து நம்ம டெலிவரி பண்ணணும்.
டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கேஎஃப்சிலே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் தான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். 10 to 15 மினிட்ஸ் அவ்வளோதாங்க இருக்கும். 15 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு வந்து ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் கேஎஃப்சியை பற்றி. இன்றைக்கி பரவாயில்லைங்க, 15 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. சீக்கிரமாகவே முடிச்சு கொடுத்துருக்காங்க ரெடி பண்ணி. அதுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க வேண்டியதான். இப்போ தான் வந்து டெலிவரி SBI பேங்க்னு போட்டிருக்கு. பைக் வேறு பார்க் பண்ணால் போலீஸ்காரங்க வேறு யூஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமாக டெலிவரி பண்ணிவிட்டு பைக் எடுத்துடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லது நமக்கு. ஓகேங்க, டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைங்க, 7வது ஆர்டருமே நமக்கு அசைன் பண்ணிட்டாங்க. ஆரிபன் ஹோட்டலில் தான் பிக்கப்பும் நம்ம வந்து எடுத்துட்டோம். கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணலாங்க. 7வது ஆர்டரை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி சொல்கிறது, வட சைட்லேருந்து லெஃப்ட் சைடுங்க, கிருஷ்ணன் கோயில் பக்கத்துலன்னு சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷன் தான் நம்ம வந்து 7வது ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து 8வது ஆர்டருமே நமக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. ஹோட்டல் உடுப்பி இன்டர்நேஷ்னல் சொல்கிற அந்த ஹோட்டலில் தான் நமக்கு 8வது ஆர்டருமே அசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பிக்கப் பண்ணி கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணலாங்க. பக்கத்தில் தான் கேட்டு கேரளா பஸ்ஸு ஹோட்டல் உடுப்பி இன்டர்நேஷ்னல் ரீச் ஆகிட்டாங்க. ஆர்டர் ரெடி ஆகிடுச்சான்னு தெரியல. ரெடி ஆகிடுச்சுன்னா பிக்கப் பண்ணிட்டு போய்ட்டு டெலிவரி பண்ணலாங்க. ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஆர்டர் ரெடி ஆகி வாங்கியாச்சு. நம்ம கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ண வேண்டியதாங்க. ஆயிங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 8 ஆர்டர் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 240 ருபீஸ் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்குங்க. இன்றைக்கான இன்கம் பார்த்திங்கன்னா 240 ருபீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து பெட்ரோல் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 100 ருபீஸ் பெட்ரோலுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா 140 ருபீஸ் தான் நமக்கான இன்றைக்கான இன்கமாக இருக்குது. மார்னிங் 8 o'clockலேருந்து 12:30 ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 4.5 hours வந்து நம்ம வந்து லாகின்ல இருந்திருக்கோம். இதில் வந்து 4.5 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 150 தான் நமக்கான இன்கம்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏதாவது லாங் ஆர்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சம் லாபம் தெரியும் கைஸ். இது எல்லாமே இன்றைக்கி வந்து சின்ன சின்ன ஆர்டராக தான் வந்ததுனால நமக்கு வந்து ரெவன்யூ பெருசாக இல்லை இன்றைக்கி. பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.